தமிழின் இனிமை உறவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள். ஹாய் எஸ்கே ஃபேம்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு செகண்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த நாள் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு கிட்டத்தட்ட கல்லட்டி அங்கே போயிட்டு கல்லட்டியில் வந்து செக் போஸ்ட்டு தாண்டி மசினகுடி போயிருப்போம். அந்த மசினகுடிக்கு போன ஃபஸ்ட்டு வண்டி நம்மளுடைய வண்டியாக இருக்கும். ஏன்னா 6 மணிக்கு மேலே தான் அந்த செக் போஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. கல்லட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ரோடு. ஸோ அந்த ரோட்டில் போய் நம்ம அந்த வழியாக சில அனிமல்ஸை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம வந்து மசினகுடி வந்து ரீச் ஆகிருப்போம். இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பீதியாக தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மசினகுடி அப்படின்றத தாண்டி கல்லட்டி ரோடு அப்படின்றது ரொம்ப 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 டேஞ்சரஸான ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே அப்புறம் மார்னிங் 6 மணிக்கு வரைக்கும் அங்கே எங்கேயுமே வந்து எந்த ஒரு வண்டியுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து செக் போஸ்ட்டுக்கிட்டே போய் அங்கேயே தூங்கி அதை கார்லேயே தூங்கி அங்கேருந்து ஃபஸ்ட்டு வண்டியாக நம்ம உள்ளே போயிருப்போம். ஸோ அதனாலேயே ஒரு சில அனிமல்ஸை வந்து நம்மளால் மீட் பண்ண முடிஞ்சது, அதை வாட்ச் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசினகுடி போகும்போது அவ்வளோ கணக்கான ஆயிரக்கணக்கான மான்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, நம்ம ஜூவில் கூட பார்த்துருக்க மாட்டோம். அப்படியே எல்லா காருக்கு முன்னாடியும் அப்படியே ரோட்டு மேலேயும் அப்படியே மேய்ஞ்சிட்டு இருந்தது. அது எல்லாமே வேறு லெவலில் இந்த வீடியோவில் கேப்சர் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அந்த சின்ன ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் இதோட வேறு லெவலில் நாங்கள் மேக் பண்ணி போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நேச்சர் பிடிக்குமோ, யாருக்கெல்லாம் வந்து மசினகுடி முக்கியமாக பிடிக்குமோ அவங்களுக்கு ஒரு விருந்தாக இருக்கும். அண்ட் இந்த சீசனில் வந்து மசினகுடி போகலாமான்னு கேட்டிங்கன்னா வெறும் மான் பார்க்குறதா தான் போங்க, இல்லைனா போகாதீங்க. ஏன்னா காடெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோவை பார்த்துருங்க. அவன் தேர்டில் அழுத்திட்டு போயிட்டு இருக்காங்க. நான் 30ல் போயிட்டு இருக்கோம். பிரச்சனை இல்லை, பிரேக்கில் நம்ம வந்து ரொம்ப கால் வச்சுட்டே வந்தால் தாங்க பிரச்சனைங்க. இப்போ பாருங்க, அந்தளவுக்கு ஒன்றும் சூடும் ஆகலை. தட்டி வீசிட்டு போயிட்டான் போல் இருக்கு. பசங்க நின்று இருந்தால் நல்லா இருக்கும்.
இங்கே நிற்கிது நான் இந்த லைட் போடுங்க. பார்த்துட்டு எந்த லைட்னா அந்த லைட் அவுட்டர் இருக்குல்ல நல்லா தெரியும் அந்த லைட் இந்த லைட்டுக்கு சிம்ப்ளெக்ஸ் இல்லை அதை அடிங்க அதில் தான் தெரியும். இது சின்னதுங்க. அதான் சின்னதான். பரவாயில்ல, இந்த அளவு நிற்கிறதே பெருசு. நிற்கிது பாருங்களேன் எப்படி. அப்படியே இருங்க. ஒன்றும் பண்ணாதீங்க. சவுண்ட் விடாதீங்க. கொஞ்சம் அப்படியே கிட்ட போயிட்டே இருந்தா ஆனால் போயிருப்பாரு இப்போ ஏறி பாருங்க. இல்லை போல இங்கே ஏறக்கு வழி இல்லை. ஸ்லோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு. ஐயோ ரோட்டில் தான் ஸ்லோ பொறுமையாக போகும். நிறுத்திடுங்க. அது நீங்கள் நிறுத்துங்க. அதோட இடத்துல நிற்கிட்டு ப்ளீஸ். நிற்காது நிற்காது. போயிடும். பரவாயில்ல, நல்லா எடுத்துக்கிறது பெஸ்ட். ஆப்போசிட்ல ரைட்ல ஓடாடா லெஃப்ட்ல ஓடா. டேய் லெஃப்ட் அப்படிதான். எவ்வளோ அழகாக ஓடுது பாருங்க. எல்லாம் நிறைய உங்கள் கேமரா நல்லா எடுங்க. க்ளீன் எடுங்க. ஸ்லோ அப்படியே இருக்கு ப்ளீஸ் வெயிட். முள்ளமன்றியில் இப்போ தான் பார்க்குறேன் நான். அதோட ஃபேஸ் பார்த்தீங்களா? இது நான் வரைக்கும் நேரம் எப்படி போன இருக்கு ஃபேஸ் பார்க்க முன்னாடி முகத்தை எடுக்கலன்னா கொஞ்சம் முன்னாடி பண்ணு. திரும்ப அவசரப்பட்டு உள்ள ஓடிடும். ஆமாம். அது 2 சிப்ஸ் கீர் போட்டு சாப்பிட வந்து எடுத்து சாப்பிடுதா? பார்த்தீங்களா? வெயிட். அண்டல்ல ஸ்பைக் விட்டுருக்கு. பெருசெல்லாம் இது சிறுசுங்க. இது சின்னதுங்க, பெருசு கிடையாது. சின்னதுங்க இது. குட்டி. நம்ம அன்னைக்கு பார்த்தோம். எடுத்து போய் வளர்க்குறியா? அது நல்லா பெருசு. உள்ள போயிருங்க. நான் அப்படியே கொஞ்சம் கிட்டே போனா நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா. உங்களுக்கு கொஞ்சம் ரைட்ல போயிட்டு அப்போ நிறுத்திக்கங்க. இருங்க. அதான் பக்கத்தில் போனாலும் நல்ல பக்கத்தில் ஒரு பெருசு தாங்க. ஆமாம், இந்த அளவுக்கு இவ்வளோ பொறுமையாக நின்று நான் பார்த்தது இல்லைங்க. ஃப்ரெண்டு தான். அப்பவே நினைச்சேன் 2 பேர் மண்டே ஒரே மாதிரி இருக்கும்போது. இதுவே இவ்வளோ க்ளோஸாக பார்த்தது இல்லைங்க. டக்குன்னு ஓடிடும். ஆமாம், இல்லை அது பயங்கர பசியில். இது இவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கு. பயங்கர பசியில் இருக்கு. அதான் நானும் இது வரைக்கும் பார்த்தல. ஏன்னா பெருச்சாலி மாதிரி அது வாட்டுக்கு ஜாலியாக இருக்குது. தோண்டி நோண்டி சாப்பிட்றதுக்கு நம்ம லைட் அடிச்சுட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் கண் பார்வையெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஓடி அன்னைக்கே கடிச்சிருச்சு. சிக்கன் பிரியாணி தான். பேரா கிழங்கா ஏதோ ஒன்று கிடச்சிருச்சாட்ருக்குங்க. சிக்கன் லெக் பீஸ் இதுவே பெருசு தான். இது குட்டிங்க நீங்கள் பாருங்க. இல்லை பெருசு தான், முள்ளு குறைவாக இருக்குங்க. முள்ளு குறைவு. பக்கத்தில் கொடுத்து பாருங்க. ரொம்ப பக்கத்தில் போனால் வீசலாம். இல்லை வீசவெல்லாம் செய்யாதுங்க. வீசவெல்லாம் செய்யாது, குத்த தான் செய்யும். இவன் இத்தனை இடத்துல எத்தனை பேர் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் கூட வைக்கணுங்க. எடுத்துக்கிட்டே இருக்கலாம் உங்களை வீடு. டேய் பாய்டா தம்பி. பாய். அங்கே பாருங்க அப்படியே இது பண்ணுது பாருங்க. கொஞ்சம் விரிக்கும். இல்லை முள் இருக்குது, எங்கே நல்லா போயிருக்குங்க தெரியுதுங்களா? ஆமாம் வாங்கியிருக்கு. சொட்டையாக இருக்குது மண்டை, சொட்டை மண்டை. கொஞ்சம் வயசாகிருக்கு அதனால. ஏய் பார்த்தீங்களா? இல்லை முள்ளெல்லாம் வீசாதுங்க. அது இல்லை வீசலை, அது வயத்தில் பறிக்குதுங்க. அது பக்கத்தில் இருக்குங்க. நல்லா சொட்டையாக இருக்கு. நான் அடிக்கு நல்ல ஏதோ கடிச்சிருக்கும் போல இருக்குங்க. எப்படி தெரிய பாருங்க. ஏய் சரிங்க போகலாம். பழகின முள்ள மட்டும் இருக்குன்னு. நீங்கள் கல்லட்டி கூட போட்டுக்கலாம்.
போஸ்ட்டில் தூங்கிட்டோம், அப்போ தோணலை. செக் போஸ்ட் எடுத்து வச்சிருக்கலாம் அதுக்கு. அதை எடுத்து வச்சிருந்தேன். கருப்பு பார்த்து கரடின்னு இப்போ 20வது பெண்டு சரியாக வருதுங்க. சோதனை சாவடி வந்து 20வது பெண்டு. ஆனால் இங்கே 25 நம்ம 4 5 தாண்டி வந்துட்டோம். ஏன் இதில் அலோவ் பண்ணுறது இல்லைங்கண்ணா? அதான் இந்த சல்லுன்னு ஸ்டீப்புனால போகுது இல்லைங்க, சில சல்லுன்னு விட்டு அங்கே போய் பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுதுங்க. ஓ, அதனால தான். சரசரான்னு 2வது 3வது கீர் போட்டு திடீர்னு இப்போ டக்குன்னு வருது இல்லைங்க. ஆமாம் ஆமாம். ஏன் 6 மணிலேருந்து விட்டுறாங்க? அதுக்கு முன்னாடி விட்டுருக்கல. அது வந்து ஃபாரஸ்ட்டுக்காக. ஆமாம், சரி சரி சரி. அது அந்த பக்கம் 6. இப்போ எப்படிங்க, நீங்கள் அந்த பக்கம் வந்து பந்திப்பூர் வந்தீங்கன்னா 6 தான், கூடலூரில் போய் நின்னீங்கன்னா 6 தான். அதே மாதிரி தான் இது. ஓகே. இந்த உள்ளூர் வண்டியாக இருந்தாலும் 6 மணி தாங்க. 6 மணி அதுக்கு மேலே 40. ஏதாவது எமர்ஜென்சியாக இருந்தால் அலோவ் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? அதான் எங்கே இந்த ஆம்புலன்ஸு அந்த மாதிரி வண்டியெல்லாம் விட்டுருவாங்க. சரி சரி சரி. வெளிச்சிட்டாரு. பைசன் வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. சரி சரி. இப்போ அடைச்சிட்டாங்க. முதல்ல அனுமதி இருந்தது. முதல்ல உள்ளே போய் பார்க்கலாம், இப்போ அடைச்சிட்டாங்க. இப்போ பெரிய இது போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. இல்லை அப்போ தான் மெதுவாக இறங்குவாங்க அப்படிங்கிறது.
இங்கே ஒரு படுத்துருக்கு வேறு. வெயிட் பண்ணுங்க. லெஃப்ட்டில் படுத்துருக்கு. காட்டு மாடை இங்கே தான் பார்க்குறோம். மானு. ஆமாம், இங்கே தான் கல்லட்டி கொம்பனை பார்த்தேங்க. இங்கேயாண்ணா? இதான் இந்த இடத்துல. இங்கே தான் நம்ம கூட விளையாடிட்டு இருந்தோம். அங்கே தான் அந்த பாலம் தானே? எந்த பாலம்? வீடெல்லாம் இருக்கு. இல்லை இதெல்லாம் ஃபாரஸ்ட்டு. போகும்போது அந்த பாலத்துக்கு கீழே தான் ஒரு கொம்பன் நின்று இருந்தான். இப்போ தான் இங்கே இருக்கும். ஆமாம்.
நைட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக காலையே வச்சுருக்காங்க. ஆமாம். இப்போதான் இங்கே மானெல்லாம் இருக்குது. ஒரு கூட்டமே நிற்குது. இல்லை சிங்கவால் போகிறவங்க ரெண்டு. இப்போ நம்ம பக்காபுரத்தில் மான் கூட்டங்கள் சோலை அதிகமாக இருக்குது. சோலையில் மான் கூட்டங்கள் இருக்கு. எவ்வளோ அருமையாக இது வரைக்கும் போகலாம். 2 கிலோமீட்டர் பாரு. பொறுமை மாட்டு இருக்குதுங்க ரோட்டில் பாரு. ஓகே 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 கத்தாதீங்க பொறுமை. மான் கூட்டங்கள் இவ்வளோ கிராஸ் ஆகுது பாருங்க. பொறுமையாக போங்க, எல்லாம் ஓடுதுங்க. வா எவ்வளோ நிற்குது பாருங்க. காலங்காத்தால் ஒரு நல்ல விருந்து உங்களுக்கு. வா சேமாக இருக்குங்க மான் கூட்டம். ஓடிரு உள்ளுக்குள்ளே பாருங்கள் இவ்வளோ மான் நிற்குதுங்க. பொறுமை நாங்கள் ஒன்றுமே பண்ணலை. நீங்கள் பாட்டு ஜாலியாக இருங்க.
பின்னாடி வர 407 வருது. ஆமாங்க, பரவாயில்ல. கழுகுல கழுகு தாங்க அது. இல்லை வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்களா, அதுக்காக வீடியோ அதனால நம்ம பார்த்துட்டு வரேங்க, கோயிலே பார்த்து. ஓய், என்ன பார்க்குற? ஒரு மான் செத்து கிடக்குது, அந்த இடத்துல ஒரு மான் செத்து கிடக்குது. கடல் தெரியுது. ஒரு மான் குட்டி செத்து கிடக்குது பாருங்களேன். புலி இருக்குங்க. இல்லை, ஆனால்
குட்டி தானே ஏங்க இங்கே ஒரு மான் படுத்து கிடக்குது தெரியுதா? இல்லை அங்கே கார் வந்துருக்கு. வந்தா வந்துட்டு போகுது, அவங்க அந்த பக்கம் போயிட்டு போகிறாங்க. அங்கே ஒன்று செத்து கிடக்குது, இங்கே ஒரு மான் அப்படியே உட்காந்துருக்கு, பயத்தில் உட்காந்துருக்கு என்னன்னு தெரியல. இங்கே ஒரு மான் குட்டி ஒன்று உட்காந்துருக்காங்க. ஆளுங்க வந்துட்டே இருப்பாங்க. அவ்வளோதான் சார். காட்டுக்கோழி வருது, பின்னாடி வண்டி வருதுங்க, டக்கு டக்குன்னு பிரேக் அடிக்காதுங்க, பின்னாடி அட்டிக்கா வருதுங்க. கேட்கட்டுமா? ஒன்றையும் காணும். பார்த்து இந்த பக்கத்தில் ஒரு குட்டி மான் சும்மா தான் உட்காந்துருக்கு. வெளியெல்லாம் அடிச்சுன்னா பெரிய ஐட்டம் வந்தால் தான் வச்சுட்டு போவோம், சின்ன ஐட்டம் வந்தால் கையோட தூக்கிட்டு போயிடுவோம். இது வந்து என்னென்னா மோயா ஏறி கட்டிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆனால் மோட்டர் முடிச்சு போயிடுவாங்க. சின்ன இல்லை அழுகு இந்த மாதிரி வரும். பெரிய சவுண்டு கேட்குங்க. இல்லைங்க, அங்கே குரங்கெல்லாம் தாண்டிட்டு இருக்குது அந்த சவுண்டு. பாருங்க, எல்லாம் குரங்கு தான். அவர் போகிறாராம்மா, வழி விட்டுருங்க.